இந்திய அரசியலமைப்பின்படி 2026க்கு அப்புறம் நாடாளுமன்ற தொகுதிகள் மாற்றி அமைக்கப்பட இருக்கு. என்னதான் இது ஜனநாயக முறைப்படி அவசியமான ஒன்னா இருந்தாலும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. எதனால இதை எதிர்க்கிறாங்க? இதுக்கு மத்திய அரசுடைய விளக்கம் என்ன? தொகுதி மறுவரையறை அதாவது டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்றேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன், டிஎன்சி தமிழ் செய்தியாளர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறம் அந்த தொகைக்கு ஏத்த மாதிரி நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்துடைய தொகுதி எல்லைகளை மாற்றி அமைப்பது அவசியம். எளிமையா சொல்லணும்னா, ஒரு எம்பி 20 லட்சம் மக்களை கவனிக்கிறாங்க அப்படின்னா அந்த மக்கள் தொகை உயரும் போது அந்த தொகுதியை 2ஆ பிரிச்சு 2 எம்பிக்களை நியமனம் செய்வாங்க. இதுதான் இந்த தொகுதி மறுவரையறையுடைய நோக்கம். கடைசியா 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1976 மற்றும் 2002ஆம் ஆண்டுகள்ல கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள் மூலம் இந்த மறுவரையறை 2026 வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்போ நம்ம 1971ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படிதான் அப்ப இருந்த தொகுதிகளையே தான் இப்ப வரைக்கும் பயன்படுத்திட்டு வரோம். அதனாலதான் இப்போ 2026க்கு அப்புறம் இந்த தொகுதிகளை மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷன் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒரு வாக்கு ஒரு மதிப்பு அப்படிங்கிற இந்த ஜனநாயக கோட்பாட்டை நிலைநாட்டுது. அதாவது இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி வாக்காளர்களுடைய எல்லைகளை சீரமைப்பதனால ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் சமமான பிரதிநிதித்துவம் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த டீலிமிட்டேஷன் மூலமா உறுதி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பெண்களுக்கான அந்த 33% இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வரதுக்கும் இது ரொம்பவே அவசியமானதா இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த தொகுதிகளை 2ஆ பிரிச்சு 2 எம்பிக்களை போடும்போது மக்களை அந்த பிரதிநிதி போய் அடையிறதுக்கு இந்த டீலிமிட்டேஷன் ரொம்ப எளிமையான வழியாகவும் இருக்கு. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் இதை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு, கேரளா போன்ற தென் மாநிலங்கள் கடந்த 50 வருஷமா அரசுடைய கொள்கைகளை ஏற்று இந்த மக்கள் தொகையை ரொம்ப சிறப்பாகவே கட்டுப்படுத்தி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனா வட மாநிலங்கள் அப்படி இல்லை, அங்க மக்கள் தொகை பல மடங்கா அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இதனால அரசியல் பலம் குறையும். அதாவது மக்கள் தொகை அடிப்படையில இந்த தொகுதிகள் பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மக்கள் தொகை குறைவா இருக்கிற தென் மாநிலங்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கையும் குறையும், இல்லாட்டி அப்படியே தான் இருக்கும். ஆனா வட மாநிலங்கள், உதாரணமா உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்கள்ல எம்பிக்கள் எண்ணிக்கை உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டெல்லியில ஒரு சட்டம் இயற்றப்படும் போது அதிக இந்த வாதத்துக்கு மத்திய அரசு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த தொகுதி மறுவரைக்கு அப்புறம் தென் மாநிலங்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை குறையாது, மாறா அதிகரிக்கும் அப்படிங்கிறத உறுதி செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதாரணமா தென் மாநிலங்களுடைய மொத்த இடங்கள் இப்போ 129 அப்படி இருந்துச்சுன்னா 195 உயரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு குறிப்பிட்டிருக்காருன்னே சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சட்டம் எந்த ஒரு மாநிலத்துக்கும் எதிரானது இல்லை. இது இந்தியாவை வலிமைப்படுத்தவும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது சட்ட ரீதியான தேவைக்கும் மாநிலங்களின் உரிமைக்கும் இடையிலான ஒரு போராட்டம்னே சொல்லலாம். ஒரு பக்கம் அதிக மக்கள் தொகை இருக்கிற தொகுதியை 2ஆ பிரிச்சு சமமான வாக்குரிமையை உறுதி செய்ய இந்த டீலிமிட்டேஷன் முக்கியமா இருக்கு. அதே சமயம் மறுபக்கம் இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறப்பா செயல்படுற இந்த தென் மாநிலங்களுக்கு இந்த டீலிமிட்டேஷன் ஒரு தண்டனையா மாறிடுமோ அப்படிங்கிற பயம்
பலமும் இங்க இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மக்கள் தொகையை மட்டும் பார்க்காம இந்த மாநிலங்களுடைய வளர்ச்சி மற்றும் பங்களிப்பையும் கருத்தில் கொண்டு செயல்படுறது நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எப்பயுமே ஒரு நாட்டுடைய ஒரு பக்கத்துடைய வளர்ச்சி மறுபக்கத்துடைய இழப்பா மாறிடவே கூடாது. இந்த டீலிமிட்டேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க எங்களுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களுடைய இணையமான tnctamil.comலையும் இணைஞ்சிருங்க. நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன், டிஎன்சி தமிழ் செய்தியாளர்.